ஹாய் கைஸ், அப்படியே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2, நரகத்தின் 19வது ஃப்ளோர். எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவை சத்தத்தை எழுப்ப அந்த சத்தத்தை கேட்டு இந்த பேய் மான்ஸ்டர்ல ஹீரோவை துரத்திட்டு போகும். இவங்க 5 பேரும் அந்த புக் ஷெல்ஃபை தள்ளி விட்டுட்டு ஓடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பப்பட் பேய் தான். ஒரு டோரை ஓபன் பண்ணிட்டு இவங்களும் கீழே விழ ஹீரோ அங்க ரெடியா இருப்பாரு அந்த டோரை பிளாக் பண்றதுக்காக. ஹீரோவை டோரை பிளாக் பண்ண இப்போதைக்கு அந்த பப்பட் பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஹீரோ லீட் பண்ண இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போக ஹீரோவும் அந்த பாதி மேப்பை பார்த்துருப்பாரு. அதை வச்சுதான் ஹீரோ அந்த டோரை கரெக்டாக பிளாக் பண்ணியிருப்பாரு. ஹீரோ இப்போ ஒரு சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிட்டு வர அங்கே போய் இவங்க எல்லாரும் லாக் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் லைட்டாக யோசிச்சு பார்ப்பாங்க. ஆளில் இருக்கும்போதே ஹீரோயின் ஹீரோவை பார்த்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன டவுட்னா இவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. இது என்ன பிளேஸ்ன்னு ஹீரோயின் கேட்க ஹீரோக்கும் அது தெரியல. 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று, இது ரியல் வேர்ல்டாக இருக்காது, ஏதாவது ஏலியன் ஸ்பேஸ் இல்லை பேரலல் யூனிவர்ஸாக இருக்கும். இல்லைனா இது ரியல் வேர்ல்டா இருந்து யாரும் இவங்களை பிராங்க் பண்றதா இருக்கணும். இது ஹீரோ சொல்ல அந்த குண்டு பையன் டாங்கு அந்த கே தான் பிராங்க் பண்றதா நினைப்பான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்க ஹீரோ எப்படி வந்தாருனா ஹீரோ ஒரு ரூம்ல இருந்தாரா, தூங்கிட்டாரா, கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த லிப்ட்ல இருந்தாரா. இப்போ ஹீரோ மேலேயே லீக் டவுட், ஒருவேளை கேவோடு சேர்ந்து ஹீரோ தான் பிராங்க் பண்றாருன்னு. இவங்களாம் இப்படி பேசிட்டு இருக்க அப்ப அந்த அங்கிள் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணுவாரு. அதுல 6 பேக் இருக்கும். இங்க இருக்கிறதும் 6 பேர் தான். அந்த பேக் மேல 19 நம்பர் எழுதிருக்கும். இவங்க லிஃப்ட்ல இருந்து 19 பட்டனை பிரஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால ஹீரோ அந்த 19 ஆர்கனைசேஷன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுதோன்னு சொல்ல சுத்தி பார்த்தா எங்கேயும் கேமரா இல்ல. இப்படி இருக்கலான்ற சந்தேகம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு. சரி, பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். மேப்பு, கேண்டில், டார்ச் லைட்டு, கோடாரி, பேனு, இந்த மாதிரி ஒவ்வொருத்த கையிலயும் ஒன்று இருக்கும். ஹீரோக்கு கிடைச்சது டார்ச் லைட்டு, ஹீரோனுக்கு கிடைச்சது மேப்பு. ஒன்னா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு ஹீரோ சொல்ல, ஆனா இந்த லியோட கண்ணு அந்த மேப் மேல மட்டும்தான் இருக்கும். லியோ ஹீரோயின் கிட்ட போய் நம்ம டீம் தானே, ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மேப்பை கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்லுவாங்க. இவன் 2 ஐட்டம் வச்சிருப்பான், டாங்கோடைய கேண்டில், இவனோட கோடாரி. பின்னாடி மறைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு கையை சூஸ் பண்ணு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்ல இவன் சீட் பண்ணுவான்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு எவ்வளவு சொல்வா. ஆனா ஹீரோயின் தான் பரவாயில்ல விளையாடி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. எங்க ஹீரோவும் அந்த டார்ச் எடுத்து சுத்திட்டு இருப்பாரு. ஹீரோயின் கரெக்டா லெஃப்ட் ஹேண்ட் தான் சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அந்த கோடாரி இருக்கும். ஆனா அவன் சேஞ்ச் பண்ணி ஹீரோனுக்கு கேண்டில் கொடுப்பான். மேப்பை எடுத்துட்டு அவங்க 2 பேரும் மட்டும் தனியா போயிடுவாங்க. மேப் போச்சு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் அவன் சீட்டா பண்ணா, மேப் இல்லாம நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க ஆனா ஹீரோயின் மட்டும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வந்து ஹீரோவும் லைட்டோட முக்கியத்துவம் உனக்கு தெரியும்லன்னு சொல்ல பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ஒளிஞ்சிருக்க பிளேஸ்ல தான் ஹீரோவும் இருந்திருப்பாரு. அந்த பப்பட் பேயும் உள்ள வரும். ஆனா அது வெளிச்சத்துக்கிட்டே போகாது. அதை ஹீரோயின் நோட் பண்ணிருப்பாங்க. அது ஹீரோனை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண வர ஹீரோயின் அது கூட சண்டை போட்டு அதை அப்படியே வெளிச்சத்துல தள்ளி விட்டுருப்பாங்க. வெளிச்சம் பட்ட உடனே அந்த பப்பட் பேய் அழிஞ்சு போயிருக்கும். இதை ஹீரோவும் பார்த்திருப்பாரு. இந்த ஷேடோ பப்பட்டோட வீக்னஸே லைட் தான். இது ஹீரோக்கும் தெரியும், ஹீரோனுக்கும் தெரியும். இது தெரியாத இந்த லியும் கேண்டில் கொடுத்துட்டு மேப்பை பிடிங்கிட்டு போயிட்டான். ஆனா மேப்பை இம்பார்ட்டன்ட் தானே ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்ல அது பாதி மேப்பு தான். ஹீரோயின் ஆல்ரெடி ஆல்ல ஆஃப் மேப்பை பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த பாதி மேப்பை மனப்பாடம் பண்ணிருப்பாங்க. 2த்தையும் ஜாயின் பண்ணி ஹீரோயின் மேப்பை வரைய இப்ப கம்ப்ளீட் மேப் உங்களுக்கு கிடைச்சிரும். அங்க எக்ஸிட் இருக்கும். ஆனா அந்த எக்ஸிட்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. மேப்ல ஏபின்னு மார்க் ஆயிருக்கும். அது எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ரூம். அப்படின்னா அங்க லைட் ஆன் பண்ற சுவிட்ச் இருக்கும். இந்த பப்பட் பேக்கு தான் லைட்டே பிடிக்காதே. அங்க போய் ஆன் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயின் கேண்டில் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பி ரூமுக்கு போக ஹீரோ டார்ச் லைட் எடுத்துட்டு ஏ ரூமுக்கு போவாரு. அங்கிள் ஜோ பாதுகாப்புக்காக மேட்ச் பாக்ஸ கொடுத்துட்டு போவாங்க. முழுசா மேப்பை பார்த்த அங்கிளுக்கே அந்த மேப்பு புரியல. ஆனா இவனுங்க பாதி மேப்பை தான் எடுத்துட்டு போயிருக்கானுங்க. இப்பவும் அந்த விண்டோ கிட்ட வந்து கோடாரியை வச்சு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. நோ யூஸ். சரின்னு அந்த பாதி மேப்பை பார்க்க எக்ஸிட் தெரியும். ஆனா அந்த எக்ஸிட் பிளாக் ஆயிருக்கும். இவனுங்க அந்த மேப்பை வெறிக்க பார்த்துட்டு இருக்க ஆப்பு பின்னாடி நிக்கும். பேய் மான்ஸ்டர் சத்தத்தை கேட்டு வந்திருக்கும். அந்த பப்பட் பேயை பார்த்து இவனுங்களோட ஹீரோயினும் கேண்டில் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஹீரோயின் பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்லாம் நார்மலா தான் இருக்கும். ஆனா அந்த வெளிச்சம் கொஞ்சம் மறைஞ்ச உடனே அந்த பெயிண்டிங்ல இருந்து அந்த பப்பட் பேய் வெளியே வர பார்க்கும். ஹீரோயின் அதை பாத்துருவாங்க. ஆபத்து அதிகமா இருக்குன்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு. தன்னோட ஃப்ரெண்டை தேடி ஓடுவாங்க. அங்க அங்கிளும் ஜோவும் சமத்தா உட்காந்துட்டு இருக்க யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்கும். சுன்மோ நீயான அவளும் கேட்டுட்டே போக டோர் வழியா கத்தி வரும். வெளியே அந்த பப்பட் பேய் பயத்துல வத்தி குச்சியே ஏத்த முடியாது. அங்கிளும் ஏதாவது வந்துதான் அடிக்கிறதுக்காக ரெடியா நிக்க கதவு உடைச்சிட்டு அந்த பேய் உள்ள வருது. அங்கிளும் அதை அடிக்கிறதுக்காக அவங்க ஆனா வெளிச்சம் பட்டு அந்த பேய் அங்கேயே அழிஞ்சு போகுது. ஹீரோ தான் வந்திருப்பாரு. அந்த சைடு பேய் வரதை பார்த்திருப்பாரு. அதனால காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேஃபா கூட்டிட்டு போக ஜோக்கு ஹீரோனை நினைச்சு கவலையா இருக்கும். அப்ப எதிர்க்க இந்த 2 பேரும் ஓடி வருவாங்க. ஹீரோட டார்ச் லைட் பட்ட உடனே அந்த பேய் அழிஞ்சு போயிடும். உயிர் முக்கியம் இல்ல, இவங்களும் ஹீரோ கூடயே சேர்ந்துப்பாங்க. ஆனா என்ன அப்பவும் இவங்களுக்கு டீம் ஒர்க் பண்றது பிடிக்காது.
ஹீரோ கையில இருக்க டார்ச் லைட் புடுங்கணும் தான் ஆசைப்படுவானுங்க. அதுக்கு ஒரு மொக்கையான பிளான் போட்டு ஹீரோவோட டார்ச் லைட் புடுக்க போக ஹீரோ உஷாரா நகர்ந்துருவாரு. அந்த லீ ஜோவுடைய கழுத்துலயே கோடரிய வைப்பான். ஹீரோ டாங்க பிடிச்சிருவாரு. கோடரியும் டார்ச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்ல அங்கிள் நடுவுல இருந்து ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாரு. இப்ப ஹீரோ கிட்டதான் ஸ்ட்ராங்கான ஐட்டம் கிடைச்சிச்சுல, அவரு டாங்கோட கழுத்துல வச்சு டார்ச் லைட்டை கூட்டுறான்னு சொல்ல அவன் எனக்கு டார்ச் லைட் தான் முக்கியம்னு சொல்லி டாக் கிட்ட சாரி கேட்டுட்டு ஓடி போயிடுவான். ட்ரோகின்னு டாகு உடஞ்சு போய் கீழே உட்கார ஹீரோவும் சரி உன்னை நீயே பாத்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாரு. இவன் மட்டும் தனியா இருப்பான். அப்ப அவன் கண்ணத்துல ஒரு வெளிச்சம் வரும். பக்கத்துல இந்த லீ அவன் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். ஹீரோவை சும்மா ஏமாத்திருப்பான். அவனை பார்த்த உடனே இந்த டாங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவன் அக் பண்ணிக்க இந்த லீ அடிச்சு மூளையை கொஞ்சம் யூஸ் பண்றா, நான் செத்தாலும் சாவனே தவிர உன்னை சாக விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுவான். இப்ப இவங்க 2 பேரும் தனியா போவாங்க. இவங்க 5 பேர் வரும்போதே ஹீரோ சொல்லியிருப்பாரு இந்த எலக்ட்ரிக்கல் ரூம் பத்தி. அதை தேடிதான் இவனுங்க 2 பேரும் போவாங்க. ஹீரோட கையில இப்ப மேட்ச் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இவங்க போற வழியில ஒரு சத்தம் கேட்க இவங்கள மேட்ச் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு பார்ப்பாங்க. ஆனா வந்தது ஹீரோயின். சரி போலான்னு இவங்க 4 பேரை போக இந்த பப்பட் பேய்லாம் சுத்திட்டே இருக்கும். ஒரு வழியா லீ எலக்ட்ரிக்கல் ரூமை கண்டுபிடிச்சிருவான். ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க கண்டுபிடிச்சது ஏ ரூம், இவங்க கண்டுபிடிச்சது பி ரூம். அங்க ஏகப்பட்ட சுவிட்ச் இருக்கும். ஒண்ணு ஒண்ணா ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டாங்கோ சொல்வான் பவரை வேஸ்ட் பண்ணாதடா, ஆஃப் பண்ணி வையின்னு. ஆனா இந்த லீட கேட்க மாட்டான். இப்போ இந்த டார்ச் லைட் விட்டு விட்டு எரியும். அதனால என்ன, நாம தான் எலக்ட்ரிக்கல் ரூம்க்கு வந்துட்டோமே, ஆன் பண்ணுவோம். இவங்க சுவிட்ச தேடிட்டு இருக்க சுவிட்ச போட்டாலும் லைட் ஆன் ஆகாது. இந்த பப்பட் பேயில டோரை ஒடிச்சிட்டு உள்ள வரதுக்கு பாக்கும். ஈரனும் கேண்டில யூஸ் பண்ணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தடுப்பாங்க. டோர் பக்கத்துல அந்த கேண்டில வைக்க இந்த சைடு லீ சுவிட்ச ஆன் பண்ணிடுவான். ஆனா லைட் ஆன் ஆகாது. அதுக்கு பதிலா ஃபேன் ஓடும். ஃபேன் ஓடுனா என்ன ஆகும், கேண்டில் ஆஃப் ஆகும். கேண்டில் அணையாம அங்குளும் ஜோவும் பார்த்துட்டு இருக்க ஃபேனை பார்த்த உடனே ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஃபேனுக்கான சுவிட்ச் அந்த ரூம்ல இருந்ததுன்னா லைட்டுக்கான சுவிட்ச் இந்த ரூம்ல தானே இருக்கணும். இவங்களும் அந்த சுவிட்சை தேட சுவிட்சை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஆன் பண்ண ஆன் ஆகாது. என்னன்னு பார்த்தா ஃபியூஸ் இல்ல. அங்க பாவம் அந்த டார்ச் ஆஃப் ஆயிடும். என்ன பண்றதுன்னு அவனுங்களும் முடிச்சிட்டு இருக்க இங்க கேண்டில் ஆஃப் ஆயிடும். இந்த ஜோ பொண்ணு மேட்ச் பாக்ஸ் ஆன் பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்றா. ஆனா உடைச்சிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் உள்ள வந்துரும். லீயோட ரூம்ல அதுதான் நடக்கும். அதுங்க எல்லாம் உடைச்சிட்டு உள்ள வரும். ஏனும் ஃபிக்ஸ் பண்ண பார்க்க அங்கிளோட ஐட்டம் வந்து ஏதோ ஒரு கன் மாதிரி இருக்கும். அது கீழே வில அதுல ஒயர் இருக்கும். இதை வச்சு ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஹீரோ எடுத்துட்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க அங்கிளாலேயும் ஜோவாலேயும் சமாளிக்க முடியல. அதனால ஹீரோ போய் அதுங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஹீரோக்கு நல்லா அடிப்படும். இப்ப எல்லாமே ஹீரோயின் கையில தான் இருக்கு. லீயோட நிலைமையே ஒழுங்கா இல்ல. அங்க அந்த மான்ஸ்டர் அவனுங்களை கொல்றதுக்காக வரும். இங்க ஹீரோவும் அடிபட்டு படுத்துட்டு இருக்க ஒரு மான்ஸ்டர் ஹீரோவை விட்ட வர ஹீரோயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவாங்க. லைட் ஆன் ஆயிடும். எல்லா மான்ஸ்டரும் அழிஞ்சு போயிடும். இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிக்க அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.